26 வந்து a non-empty subset W of a vector space. W ங்கிறது V ஓட subspace னு சொல்லணும். எப்ப சொல்லுவோம் அப்படினா 2 scalars alpha betaங்கற 2 scalars speedல இருந்து எடுத்துக்கிறோம். and u, v வந்து belongs to W னு எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுவோம்? alpha u plus beta v belongs to எங்க இருக்கணும்? W ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுனா W வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? is a subspace of V. இது வந்து டைரக்ட் क्वेश्चन தான். டெஃபினேஷன் AB வந்து எப்ப சப்ஸ்பேஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணு அபிலியனா இருக்கணும் இல்ல AB = B அந்த கண்டிஷன் இருந்தா தான் சப்ஸ்பேஸ். ஆமா. ஜெனரலா எது வந்து சப்ஸ்பேஸா இருக்கும்? இன்டர்செக்ஷன் மட்டும் தான் சப்ஸ்பேஸா இருக்கும். குரூப்லயே அதே கண்டிஷன் தான். A வும் B யும் சப் குரூப்பா இருந்ததுனா அதுல இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கும்? சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்பேஸ்லயே அதேதான். வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா? A இன்டர்செக்ஷன் B சப்ஸ்பேஸா இருக்கும். சோ ஆப்ஷன் C தான் கரெக்ட். அதே மாதிரி இது அடிக்கடி சொன்னேன் இல்லையா? அந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடுத்து 28 क्वेश्चन. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Hங்கிறது சப் குரூப் ஆஃப் G ன்னு சொல்லிட்டாங்க. Nங்கிறது வந்து என்ன அப்படினா நார்மல் சப் குரூப். G ஓட நார்மல் சப் குரூப் வந்து என்ன அப்படினா N. அப்ப நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? Hn is a subgroup of G ஆ? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. H வந்து சப் குரூப் ஆஃப் G ஆ இருந்துச்சு and N வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்ததுனா Hn வந்து என்னவா இருக்கும்? is a subgroup of G ஆ இருக்கும். அதாவது அதோட மல்டிப்ளிகேஷன் வந்து G ஓட சப் குரூப்பா இருக்கும். அதோட இன்டர்செக்ஷன் வந்து எங்க சப் குரூப்பா இருக்கும்னா H ல சப் குரூப்பா இருக்கும். நான் அடுத்த முறை சொல்லிருக்கேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஓகேவா? அந்த இன்டர்செக்ஷன் வந்து H ல சப் குரூப்பா இருக்கும். மல்டிப்ளிகேஷன் வந்து G ல சப் குரூப்பா இருக்கும். சோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஆப்ஷன் C ல வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா H intersection is a subgroup of G ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா एक्चुअली என்ன வரும்? H ன்னு வரும் அது. ஓகேவா? G க்கு பதிலா H ன்னு வரும். H ன்னு வந்தா அந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து 29. A and B ங்கிறது two finite subgroups னு சொல்லிட்டாங்க. finite தான் நமக்கு வந்து அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? then G over A = G over B, B over A. அது கரெக்ட்டா இல்லையா? G over A வந்து நம்ம G over B into B over A னு எழுதலாம். ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கணும். என்ன? A is a subset of B னு சொல்லியிருந்தா தான் நமக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட். நம்ம இப்படி எழுத முடியும். B over A னு எழுத முடியும். ஆனா நமக்கு B is a subgroup of A னு எதுவுமே கண்டிஷன் கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வந்து வராது. சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? A and B are two finite subgroup of G ஆனதுனா அதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். order of AB = order of A into order of B divided by order of A intersection B னு ஒரு இது கொடுத்திருப்பேன், ரிசல்ட் கொடுத்திருப்பேன். அதுல இருக்கும். இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா order of A வந்து இப்படி எழுதலாம். order of A into order of B by order of A intersection இப்படியே எழுதலாம், இது மாதிரியே எழுதலாம். ஓகேவா? சோ ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஆப்ஷன் D ல வந்து யூனியன் கொடுத்திருக்காங்க, அதனால அது வராது. ஆப்ஷன் C தான் கரெக்ட். குரூப் கொடுத்துட்டு the identity element of G என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல such that x வந்து எங்க இருக்கு அப்படினா r ஸ்டார்ல இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா தான் குரூப்பாவே இருக்கும். சோ இது வந்து என்ன சொல்றாங்க? ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து x ஓட எந்த எலிமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஏதோ ஒரு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன அகைன் x னே கிடைக்கணும். அப்ப இப்படி கிடைச்சிச்சுனா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐடென்டிட்டி எலிமெண்ட் னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பாருங்க. x/4 x/4 போறேன். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் போடுவோமா? x into x/4 போறேன். சோ x²/4 plus x²/4 னு வந்துரும். செகண்ட் அதே தான் வரும் எல்லாமே. plus x²/4 இங்க x²/4 plus x²/4 அதே தான் அகைன் வருது நமக்கு. அப்ப 2x²/4 னு வந்திருக்கும். சோ கேன்சல் ஆயிடுனா x²/2 னு கிடைக்கும். சோ இது வந்து வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம x எடுத்துறோம். ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? x²/2 இப்படி கிடைச்சிரும். x²/2 இது மாதிரி கிடைக்குது. நமக்கு இதே எலிமெண்ட் தான் அகைன் கிடைச்சாதான் இது ஐடென்டிட்டி எலிமெண்ட் சொல்லுவோம். அப்ப இது ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடையாது. சோ அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? 1/4 சோ இத போடும்போது நமக்கு இந்த எலிமெண்ட் அங்க கிடைக்குதான்னு பாப்போம். இப்போ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா x/4 plus x/4 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிருக்கனா எல்லாத்துலயுமே அதே தான் வரும். x/4 plus x/4
x/4 plus x/4 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 2x/4 கிடைக்குமா? ஸோ x/2 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு x/2 அப்போ இதுவுமே ஐடென்டி எலிமெண்ட் கிடையாது. நமக்கு x கிடைச்சாதான் ஐடென்டி எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் 1/2 செக் பண்ணுவோம். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 1/2 இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் x/2 plus x/2 2 plus x/2 கிடைக்குமா? இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும் 2x/2 கிடைச்சிடும். 2x/2 னா என்ன x தானே. அப்போ இந்த இடத்துல வந்து x கிடைச்சிருது இல்லையா? ஸோ எல்லாமே x. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அகைன் x கிடைச்சதுனால இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஐடென்டி எலிமெண்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டி போட்டாலும் நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் a ஸ்டார் e ஈக்குவல் டு a. அதாவது ஐடென்டி எலிமெண்டோட ஒரு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது அதே எலிமெண்ட் அகைன் கிடைச்சிச்சுன்னா இது வந்து ஐடென்டி எலிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏங்கிறது இங்கே x ஈங்கிறது 1/2 இதில் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் x கிடைச்சிச்சு நமக்கு. அப்போ அதனால இது வந்து ஐடென்டி எலிமெண்ட். இப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन எடுத்து 2024 GB the group of positive real numbers னு கொடுத்திருக்காங்க. only positive real numbers மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதுல ஆபரேஷன் வந்து என்ன அப்படினா மல்டிப்ளிகேஷன் G bar அப்படிங்கிறது group of real numbers under addition. அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் 5 னு எடுத்துட்டாங்க இங்க. ஓகேவா? 5 from Gங்கிறது positive real numbers. positive real numbers under multiplication and then G bar அப்படிங்கிறது என்ன அப்படினா group of real numbers under addition. இதான் கொடுத்திருக்காங்க. define 5 from G to Gr எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 5 of x equal to log to the base 10x. இது log x னு எழுதலாம், log to the base 10x னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க 1 to 1 on to ஹோமோமார்பிசமா இல்ல not on to ஹோமோமார்பிசமா 5 is not 1 to 1 அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 1 to 1 on to னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம் 5 of x equal to 5 of y னு எடுத்துட்டு x equal to y னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து என்ன 1 to 1 1 to 1 ஆ இருந்தா கண்டிப்பா on to ஆவும் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஹோமோமார்பிசம்னா என்ன சொல்லுவோம் 5 of x plus y னு எடுத்துக்குவோம். இங்க வந்து என்ன டாட் ப்ராடக்ட் வந்ததனால 5 of xy equal to இங்க வந்து அடிஷன். அப்ப 5 of x plus 5 of y னு ப்ரூவ் பண்ணனும். கரெக்ட்டா? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1 to 1 ஆவும் இருக்கு ஹோமோமார்பிசமாவும் இருக்குன்னு சொல்லிடலாம். 5 of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க log x. அப்ப 5 of y வந்து என்ன இருக்கும் log y னு இருக்குமா? அப்ப நான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது e பவர் எடுக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து e எடுத்தோம் அப்படினா என்ன ஆயிடும் e உம் log உம் கேன்சல் ஆயிடும். ரெசிப்ரோக்கல்னால அப்ப x y னு கிடைச்சிருச்சு. So 5 of x equal to 5 of y னு எடுத்துட்டு x equal to y னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்ப 1 to 1 on to கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்து 5 of xy னா எப்படி எழுதுவோம் log to the base 10 x னு எழுதுவோமா xy logarithmic property பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி எழுதுவோம் log xy வந்து log x plus log y. ஓகேவா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்க வந்து நான் என்ன பண்றேன் log x plus log y இது base 10 இருக்குங்க. இப்ப log to the base 10x னா இது வந்து 5 of x னு எழுதுவோமா? ஆமா. 5 of x இது வந்து 5 of y னு எழுதுவோம். சோ இது வந்து என்ன 5 of xy equal to 5 of x plus 5 of y னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து என்னவா இருக்கு ஹோமோமார்பிசம்ல கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ 1 to 1 ஆவும் இருக்கு on to ஆவும் இருக்கு ஹோமோமார்பிசமாவும் இருக்கு. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம் 5 is 1 to 1 on to and homomorphism. அதுக்கு பதிலா நமக்கு ஐசோமார்பிசம் அப்படினு கொடுத்தாலும் கரெக்ட் தான் ஆப்ஷன். ஏன்னா வந்து ஐசோமார்பிசமோட டெஃபினிஷன் என்ன பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் இஸ் an ஐசோமார்பிசம் படிச்சிருக்கோம். பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் இஸ் an ஐசோமார்பிசம். பைஜெக்டிவ்னா என்ன 1 to 1 ஐயும் on to ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா அதான் பைஜெக்டிவ். சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஹோமோமார்பிசமாவும் இருக்கு. அதனால ஆக்சுவலா டைரக்டாவே கொடுத்துட்டாங்க 5 is 1 to 1 on to homomorphism. அதுக்கு பதிலா ஐசோமார்பிசம்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். இப்போ செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. தேர்ட் வந்து 5 is a homomorphism மட்டும் கொடுத்திருக்காங்க. இது 1 to 1 not 1 to 1. அதனால ஆப்ஷன் A தான் கரெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து U is an ideal of a ring R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. There is a homomorphism phi from R to U, R by U. R ல இருந்து R by U. அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா phi of A equal to A plus U னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. For all A belongs to R, then R by U வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. R by U னா நம்ம என்ன சொல்லுவோம், கோஷன்ட் ரிங் சொல்லுவோம் இல்லையா. இப்போ R என்னவா இருக்குதோ அதுதான் R by U இருக்கும். இப்போ R வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, R வந்து ரிங்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டிப்பா R by U என்னவா தான் இருக்கும், ரிங்கா தான் இருக்கும். நம்ம அந்த இதுல கோஷன் குரூப்லயே படிச்சிருப்போம்ல, R வந்து என்ன எடுக்கிறோமோ அதுதான் R by U இருக்கும். R வந்து சைக்ளிக் குரூப்பா இருந்தா R by U சைக்ளிக் குரூப். R வந்து G ன்னு எடுத்துருப்பாங்க. ஆனா ஓகேவா, G வந்து அபிலியன் குரூப்பா இருந்தா G by U அபிலியன் குரூப்பா இருக்கும் பார்த்தோம். அதே மாதிரி R வந்து ரிங்கா இருக்கிறதுனால R by U கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ரிங்கா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் C லயே ரிங் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் D லயே வந்து ரிங் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து இது ஹோமோமார்பிக் இமேஜ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லன்னு பார்க்கணும். ஹோமோமார்பிக்னா நமக்கு என்ன, phi of A plus B equal to phi of A plus phi of B. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ phi of A plus B னா வந்து A plus B plus U ன்னு எழுதிக்கலாமா. phi of A னா A plus U, phi of A plus B னா A plus B plus U ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தான் யூஸ் பண்ணி இங்கே எழுதிருக்கோம். A plus U, இது வந்து B plus U ன்னு எழுதிக்கலாம். A plus Uங்கிறது என்ன, phi of A plus phi of B. ஸோ இது வந்து என்ன, ஹோமோமார்பிசம் கண்டிஷன் வந்து satisfy பண்றதுனால ஆப்ஷன் A தான் கரெக்ட். இதுல a ring and is a homomorphic image of R, so option A is correct one. 3 இதுவும் ரிசல்ட் தான், டைரக்ட் क्वेश्चन. இது Rங்கிறது ரிங் கொடுத்துட்டாங்க, Iங்கிறது ஐடியலா இருந்ததுன்னா R is commutative இருந்ததுன்னா R by I யும் commutative இருக்குமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து R by I commutative இருந்ததுன்னா R commutative இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அதாவது R வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் R by I வந்து அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதோட ரிவர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ R is commutative இருந்ததுன்னா R by S commutative வந்து கரெக்ட் தான். ஆனா செகண்ட் ஆப்ஷன்லலாம் பாருங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரெண்டு மூணுத்துலயுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அது வந்து தப்பு. ஆப்ஷன் வச்சாச்சுலாம். ஆமா, R is an integral domain இருந்ததுன்னா R by I is an integral domain, அதுதான் கரெக்ட். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டாங்க, ஐடியல் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ரிங் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால அதெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி ஹோமோமார்பிசம் இஸ் an isomorphism. கரெக்ட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் ராங் தானே? ஆமா, ஏனா பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் தான் என்னவா இருக்கும், ஐசோமார்பிசம் படிச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து ராங். அடுத்து வந்து ஒரு ஹோமோமார்பிசம் வந்து 1 to 1 இருந்ததுன்னா அதோட கர்னல் வந்து என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அது ஆல்ரெடி படிச்சிரோம் ஸ்டேட்மென்ட்லே. ஒரு ஹோமோமார்பிசம் வந்து 1 to 1 இருந்தது அப்படின்னா அது கர்னல்ல வந்து k5 ஈக்குவல் டு ஐடென்டி எலிமெண்ட் படிச்சிருக்கோம். ஐடென்டி எலிமெண்ட் எங்க இருந்து எடுப்போம் அப்படின்னா G ல உள்ள ஐடென்டி எலிமெண்ட். ஜெனரலா கர்னலோட டெஃபினேஷன்ல வந்து ஐடென்டி எலிமெண்ட் எங்க இருந்து எடுப்போம்னா E' இங்க இருந்து எடுப்போம். ஆனா 1 to 1 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 to 1 இல்லாட்டி ஐசோமார்பிசமாவா இருந்துச்சுன்னா கர்னல்ல உள்ள எலிமெண்ட் வந்து எங்க இருந்து எடுப்போம் அப்படின்னா G ல இருந்து எடுப்போம். இப்போ அதான் இங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு பதிலா கர்னலோட எலிமெண்ட் வந்து 0 ன்னு இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் B வந்து கரெக்ட். ஆப்ஷன் C வந்து a homomorphic image of an integral domain is an integral domain னு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வராது. அதே மாதிரி homomorphic image of a field is a field னு கொடுத்திருக்காங்க. அதுவும் வராது. ஆப்ஷன் B தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 35. இதுவுமே ரிசல்ட் தான். every integral domain is a field. any field is an integral domain ஆ இருக்கும். field எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து integral domain ஆ இருக்கும். பட் integral domain வந்து என்ன இருக்காது, not a field. எப்ப இருக்கும் அப்படின்னா finite integral domain எடுத்தோம்னா அது வந்து field ஆ இருக்கும். finite integral domain வந்து field ஆ இருக்கும். ஓகேவா? சோ every integral domain is a fieldங்கிறது தப்பு. அதே மாதிரி Z வந்து integral domain ஆ இருக்கும் பட் not a field. Z பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம், இது வந்து integral domain ஆ இருக்கும். இது வந்து என்ன, ring with identity. identity element இங்க இருக்கும் தானே, ring with identity. அதாவது 1 வந்து belongs to z, plus, dot. field பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிருக்கோம், அதோட எல்லா non-zero elementsமே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும்னு பார்த்திருக்கோம். பட் z, plus, dot பொறுத்த வரைக்கும் 1, -1 இது ரெண்டு எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். மத்த 2க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/2 வரும். 3 னா 1/3 வரும்.
-3னா -1/3 இதெல்லாம் இதுல இருக்குமானா இருக்காது ஓகேவா அதனால இது என்னவா இருக்காதுன்னா ஃபீல்டா இருக்காது ஆனா இன்டெகிரல் டொமைன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஓகே அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் z வந்து இன்டெகிரல் டொமைனா இருக்கும் பட் நாட் a field the ring of integers is a field ன்னு கொடுத்திருக்காங்க அதே தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க அதுவும் தப்பு z is an integral domain and a field ன்னு கொடுத்திருக்காங்க அதுவும் தப்பு z வந்து இன்டெகிரல் டொமைனா இருக்கும் ஆனா ஃபீல்டா இருக்காது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் if a is an alternating group இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பெர்முடேஷன்ல படிச்சிருக்கோம்ல sங்கிறது ஒரு பெர்முடேஷன் குரூப்னு எடுத்துட்டோம் அப்படினா an அப்படிங்கிறது அது n ஃபேக்டோரியல் இதுல வந்து எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா n ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் n ஃபேக்டோரியல் பை 2 ஆட் பெர்முடேஷன் இருக்கும் n ஃபேக்டோரியல் பை 2 ஈவன் பெர்முடேஷன் இருக்குன்னு பார்த்திருக்கோம் இந்த ஈவன் பெர்முடேஷன் வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப் அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா அதான் இங்க கேட்டிருக்காங்க an is the alternating group of n symbols and sn is the symmetric group of n symbols then an contains எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும் n factorial by 2 n factorial by 2 elements இருக்கும் option b is correct -2 correct the set of all rational positive rational number forms an abelian group under operation கொடுத்திருக்காங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா a star b equal to ab by 2 ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க the inverse of an element a ஓட இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது a inverse ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இன்வெர்ஸ் வேணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் தெரிஞ்சா தான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஐடென்டிட்டி எலிமெண்ட் எப்படி போடுவோம் a star e equal to a வா இன்வெர்ஸ்னா a star a inverse equal to e இப்போ இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன் இதுல இருந்து e கண்டுபிடிக்க போறேன் சோ a star e equal to a இப்போ a star b னா எப்படி எழுதுறோம் ab by 2 இப்போ a star e னா ae by 2 ன்னு எழுதிக்கலாமா equal to a இப்போ இந்த a கேன்சல் ஆயிடும் அப்ப e ஓட வேல்யூ என்ன e equal to 2 e ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு அடுத்து இந்த இதுல இருந்து a இன்வெர்ஸ் வேணும் a star a inverse equal to e a star b னா ab by 2 ன்னு எழுதுறோம் அப்ப இத எப்படி எழுதலாம் a inverse by 2 equal to e ங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப a inverse equal to 2 equal to 2 ன்னு வந்துருமா அப்ப a inverse equal to 4 இந்த 2 வந்து அந்த ரைட் சைடு எடுத்து போய்ட்டேன் a inverse equal to 4 by a இன்வெர்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நம்ம இது மட்டும் சொல்லுவோம் a star a inverse equal to e ன்னு வருதுல அடுத்து a star னா எப்படி எழுதுவீங்க இதுல இருந்து a star b ங்கிறது அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க சரி 2 எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அதை எப்படி எழுதலாம்னா அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும் இப்போ a star a inverse equal to e ங்கிறது நமக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி இது வந்து ப்ராப்பர்ட்டில உள்ளது இப்போ a star a inverse equal to e னா இங்க 2 எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இங்க a star b னா a ஐ b ஐ மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணா a இன்வெர்ஸ் அத வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க சோ 2 போட்டேன் அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் b க்கு பதிலா a இன்வெர்ஸ் எழுதிருக்கீங்க அப்படிதானே ஆமா ஆமா இது ப்ராப்பர்ட்டில இருந்து இந்த இத நான் உங்களுக்கு கொடுத்திருக்க கண்டிஷனை வந்து நான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் 2 கண்டிஷன் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இது ஒண்ணு இது ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஒரு ப்ராப்பர்ட்டி இது ரெண்டு ப்ராப்பர்ட்டிலயே அவங்க கொடுத்த கண்டிஷனை வந்து இங்க அப்ளை பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் இதுலயுமே அதே தான் பண்ணிருக்கோம் a star b னா ab by 2 ஆ அப்ப a star e ங்கிறது எப்படி எழுதலாம் a வை e வை மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன் a வந்து அப்படியே தான் இருக்கு சோ அது வந்து e கண்டுபிடிச்சிட்டு e ஐ கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டில the order of an element -1 in z, plus infinite infinite ஏன்னா -1 எத்தனை தடவை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் சோ infinite order z, plus பொறுத்தவரைக்கும் எந்திரி 1 தவிர அதாவது ஐடென்டிட்டி எலிமெண்ட் தவிர ஆர்டர் ஆஃப் 0ங்கிறது 1 ன்னு கிடைக்கும் மத்த எல்லா எலிமெண்ட்டுமே infinite ஆர்டர் தான் நெக்ஸ்ட் if a square equal to a for all a belongs to R then the ring R is called a என்ன ரிங் வரும் பூலியன் ரிங் ஆப்ஷன் பி கரெக்ட் லேப் क्वेश्चन இது பூலியன் ரிங்கும் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது லெக்ரான்ஜ் தியரமும் ரிப்பீட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் v over f equal to m னு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஆஃப் v, f over f வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இத நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் v over f into dimension of f over f னு எழுதணும் சோ நமக்கு dimension of v over f என்ன கொடுத்துட்டாங்க m f over f ரெண்டுமே சேமா இருந்ததுனா அதோட டைமென்ஷன் வந்து 1
இங்கே வந்து R over Rன்னு இருக்கலாம், இல்லாட்டி C over Cன்னு எடுக்கலாம். எப்படி இருந்தாலுமே அதோட டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா 1 தான். இங்கே F over F இருக்கிறதுனால 1. இப்போ M into 1 M தான் வரும். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். சப்போஸ் இங்கே V, B கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே வந்து V, F வந்துடும், M into M வந்துடும், M ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து V, F கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து F over F இங்கே 1 அதனால M. ஆப்ஷன் B தான் கரெக்ட். Question 43. Let G be a group of all 2x2 matrices கொடுத்திருக்காங்க. AD minus BC not equal to 0. A, B, C, D are integers modulo 3. Related to matrix multiply then order of G. So இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இது order of G எப்படி கண்டுபிடிக்கணும்னா Mn star of ZP is equal to product I equal to 0 to n minus 1 p power n minus p power I. இதுதான் ஃபார்முலா. இது தெரிஞ்சாதான் இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். சோ இங்க வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்களா? அப்ப n-ங்கிறது இங்க என்ன 2. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? G be the group of all 2x2 matrices A, B, C, D are integers modulo 3. Integers modulo 3 னா p ஓட வேல்யூ இங்க வந்து என்ன 3. ஓகேவா? இத கண்டுபிடிச்சோம்னா இத அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். இது இப்படி போட்டோம்னா இது பேர் வந்து ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? ப்ராடக்ட் I equal to 0 to n minus 1 னா 2 minus 1. இங்க n வந்து 2 தானே? 2 minus 1. p-ங்கிறது என்ன 3. 3 power 2 minus இங்க வந்து 3 power I-ங்கிறது என்ன? I equal to 0 ல இருந்து n minus 1 வரைக்கும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. 3 power I-னே இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டோம்னா என்ன வரும்? ப்ராடக்ட் I equal to 0 to 1 வரைக்கும் போடணும். அப்ப இங்க 3 ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் ஃபர்ஸ்ட் 0 போடணும். 3 பவர் 0 அடுத்து வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் 1. ஏன்னா I யோட வேல்யூ 0 ல இருந்து 1 வரைக்கும் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் I யோட வேல்யூ 0 போட்டுருக்கேன். அடுத்து வந்து I யோட வேல்யூ 1 ன்னு போட்டுருக்கேன். கரெக்ட்டா? இப்போ வந்து 3 ஸ்கொயர்ங்கிறது என்ன 9. 3 பவர் 0 என்ன 1. இங்க 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 3 பவர் 1ங்கிறது 3. இப்போ என்ன வரும் 8 into 6 ன்னு வருமா? இப்போ 48. ஆன்சர் வந்து 48 தான் கரெக்ட். இது ஃபார்முலா தெரிஞ்சாதான் இது போடலாம். Mn star of ZP யோட ஃபார்முலா என்ன? ப்ராடக்ட் I equal to 0 to n minus 1 p power n minus p power. இத மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதுல அப்படியே அப்ளை பண்றோம் அவ்வளவுதான். 3 எங்க இருக்குங்க மேடம்? p power 3 க்கு integers modulo 3 ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. A, B, C, D are integers modulo 3 ன்னு கொடுத்திருக்காங்கல அதுதான் வந்து 4 னா 4. ஆமா. என்ன மாடுலோ கொடுத்திருக்காங்களோ அதான் இங்க எழுதணும். யூஸ் டேபிள்ல கேட்ட क्वेश्चन வந்ததுல இந்த லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन இது ஆல்ரெடி பிஜிடிஆர்லயே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनமே டைரக்ட் क्वेश्चन தான். இது ஆல்ரெடி நடத்தும்போது சொல்லிருக்கேன். W1 ரெண்டு சப்ஸ்பேஸோட அடிஷனோட காம்ப்ளிமென்ட் போட்டோம் அப்படினா W1 இன்டர்செக்ஷன் தான். W2 ன்னு போடுறோம். ஆப்ஷன் A தான் கரெக்ட். இங்க யூனியன் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது வராது கண்டிப்பா. ஒருவேளை இங்க இன்டர்செக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அங்க அடிஷன் வரும். W1 இன்டர்செக்ஷன் W2 the whole complement அப்படினா W1 complement plus W2 complement. இன்டர்செக்ஷன் வந்து அடிஷன்ல எழுதணும். சோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். அவ்வளவுதான். மொத்தம் 15 क्वेश्चंस கேட்டிருக்காங்க இதுல.